அதாவது அன்பு காட்டுகின்ற பாசமுள்ள பரிவுள்ள ஒரு நல்ல ஆயனை சித்தரிக்க இந்த 4வது வாரம் பார்க்கப்பட்ட அப்பாவிகளின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் 5 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. ஈஸ்டர் தாக்குதலில் உயிர் நீத்தவர்கள் நினைவு கூறும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வருகின்றன. மட்டக்களப்பு புனித செபஸ்தியான் பேராலயத்தில் இன்றைய தினம் ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான விசேட திருப்பலி பூஜையும் நினைவேந்தல் நிகழ்வும் நடைபெற்றது. ஆலயத்தின் பங்கு தந்தை அனஸ்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியின் அருத்தந்தை நவரத்னம் நவாஜி அடிகளார், மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது ஈஸ்டர் தாக்குதலில் உயிர் நீத்தவர்களின் ஆத்ம சாந்திக்கான விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் குறித்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து மீண்டு வர விசேட பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயம் ஒன்றில் மட்டக்களப்பு சீயோன் தேவாலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது உயிர் நீத்தவர்களின் உருவப்படம் தாங்கிய பதாதைகள் வைக்கப்பட்டு அதற்கு முன்பாக ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செய்யப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள், அருட்சகோதரிகள், ஆலய பங்கு மக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். வேண்டுதல்களை நிறைவேற்றுமாறு மௌனமாக செவிப்போம். ஈஸ்வர படுகொலை செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்கு நித்திய வாழ்வை தருவதோடு இங்கு கூடியிருக்கின்ற மக்களின் ஆவல்களையும் மிருகங்களையும் தேற்றி நீரை அனைவரையும் ஒரு பாதையில் வழி நடத்தி அருள வேண்டும் என்று நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் பின்னம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அத்தோடு விளக்கேற்றல் நிகழ்விலும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக எங்களுடைய பகுதியிலே உயிர் நீத்த கொலை செய்யப்பட்ட பிறை மக்கள் கடை கோப்பிட்டியில் இருந்த அனைவரையும் நினைவு கூர்ந்து இப்போது நாங்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம். அவர்களை வரவேற்று இந்த media